நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அண்மையில் பெரியார் குறித்து பேசிய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் அவர் மீது 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் குவிந்தன. இந்நிலையில் நடிகை ஒருவர் சீமானுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் நீதிபதி சொன்ன தகவல்கள் சீமானுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி கருக்கலைப்பு செய்ததாக தமிழ் சினிமா நடிகை ஒருவர் கடந்த 2011ஆம் ஆண்டு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். 2012ஆம் ஆண்டிலேயே தான் கொடுத்த புகாரை திரும்ப பெற்றுக்கொள்வதாக நடிகை கடிதம் கொடுத்த நிலையில் விசாரணையின் அடிப்படையில் போலீசார் வழக்கை முடித்து வைத்தனர். ஆனால் தற்போது அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதியன்று வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GK இளந்திரையன் வழக்கை திரும்பப் பெறுவதாக புகார்தாரர் கூறினாலும் பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க காவல்துறைக்கு அதிகாரமும் கடமையும் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் பாலியல் வன்கொடுமை புகார் என்பது தீவிரமானது, அதை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது எனவும் கூறிய நீதிபதி புகார்தாரர் வாக்குமூலத்தில் கூறியுள்ள புகார்கள் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கான முகாந்திரத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். நடிகை அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட நடிகை சீமானின் வற்புறுத்தலினால் 6-7 முறை கருக்கலைப்பு செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நடிகையிடம் இருந்து சீமான் பெருந்தொகை பெற்றதும் தெரிய வந்துள்ளதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட நடிகைக்கு சீமான் மீது காதல் எதுவும் இல்லை. குடும்ப சூழ்நிலை மற்றும் திரைத்துறை பிரச்சனை காரணமாக சீமானை குடும்பத்தினர் அணுகியுள்ளதாகவும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி நடிகையுடன் சீமான் உறவு வைத்துள்ளது தெரிய வந்துள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதனால் வழக்கை ரத்து செய்ய முடியாது எனவும் விசாரணை அறிக்கையை காவல்துறை விரைவில் தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிட்டுள்ளார்.